படித்ததை எத்தனை பேர்களுக்கு நீங்கள் சொல்லிக் கொடுக்கிறீர்களோ அந்த அளவுக்கு ஆழமா உங்களிடத்தில் பதியும். எத்தனை துவாக்களை எத்தனை முறை நீங்கள் சொல்லிக் கொடுத்தீர்களோ அந்த அளவுக்கு உங்களுக்கு தண்ணி மாதிரி பாடம் அதுல வரும். இதுல நிறைய நன்மைகளை அல்லாஹ் தஆலா வைத்திருக்கிறார். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவ்வளவு இதையும் எல்லா மக்களுக்கும் எல்லா தோழர்களுக்கும் சொல்லிக் கொடுத்திருக்கிறார். அடுத்தது நபிகளார் சொன்ன ஒரு நன்மையான ஒன்று என்ன தெரியுமா? மிகப்பெரிய நன்மைகளை குறைந்த நேரத்தில் அள்ளிக்கிட்டு போறது. ஹஜ்ஜுக்கு பணம் வேணும், உம்ரா போறதுக்கு பணம் வேணும், இதுக்கெல்லாம் பணம் இருந்தால் தான் செய்ய முடியும். அதெல்லாம் நிறைய நன்மைகள் கிடைக்கக்கூடியது. நமக்கு லேசா இந்த கல்வியின் மூலம் பெருமளவு நன்மைகளை நாம் பெற்றுக்கொள்ள முடியும். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள், மந்தல்ல அலா கைரின் பலகு அதிரு ஃபாயில். ஒரு நன்மையான விஷயத்தை அடுத்தவர்களுக்கு நீங்கள் சொல்லிக் கொடுத்தால், காட்டி கொடுத்தால், அதை செய்தார் என்றால் அது போன்ற கூலி உங்களுக்கும் உண்டு. நபிகளார் சொன்ன மாதிரி ஒரு பெண்மணியை நீங்க தொலை வச்சிட்டீங்கன்னா அவங்களுக்கு அல்லாஹ் எவ்வளவு நன்மை எழுதுகிறானோ அந்த நன்மை உங்களுக்கு உண்டு நபிகளார் சொல்றாங்க. அப்ப எவ்வளவு கிடைக்கும்? நம்ம ஒரு தடவை தொழுதா ஒண்ணுதான் பதிவாகும். இது மாதிரி எத்தனை பேர்களுக்கு நாம் சொல்லிக் கொடுக்கிறோமோ அத்தனை பேர்களுடைய நன்மைகளும் அப்படியே தொடர்ந்து வந்து கொண்டே இருக்கும். ரொம்ப இலகுவாக நன்மையை பெறும் ஒரு அற்புதமான வழி. அதனால அந்த செய்தியை கொண்டு போய் எல்லாத்தையும் சொல்லுங்கன்றாங்க. ஹஜ்ஜத்தில் விதாவில் சொல்லுவோம், இங்கே வந்தவர்கள் வராதவர்களுக்கு போய் சொல்லிருங்க. நிறைய பேர்கள் இந்த செய்திகள் எத்தனை கேட்டிருக்கீங்க, அதை பூரா எல்லாத்தையும் போய் சொல்லுங்க. அப்ப நீங்க இங்கே படித்திருக்கக்கூடிய கல்வியை இங்கே படிக்க வராமல் எத்தனை மக்கள் இருக்கிறார்களோ அவர்கள்ட்ட கொண்டு போய் சேருங்க. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. எல்லாம் வல்ல அல்லாஹுவின் நல்லடியார்களே, தௌஹீத் ஜமாத் சார்பாக நடத்தப்படும் இந்த கல்வியகங்களில் மிக முக்கியமான அடிப்படையை வைத்து அவர்களுக்கு கல்வி கற்றுக் கொடுக்கப்படுகிறது. மறுமை நாளில் எந்த கல்வியை படித்தால் சொர்க்கத்திற்கு செல்ல முடியுமோ அந்த கல்வி அவர்களுக்கு கொடுக்கப்படுகிறது. எதை செய்தால் நாம் நரகத்திற்கு செல்வோமோ அப்படிப்பட்ட மார்க்கத்துக்கு முரணானவைகள் எச்சரிக்கை செய்யப்பட்டு அதிலிருந்து தவிர்ந்து கொள்ள வேண்டிய முறைகளும் அவர்களுக்கு கற்றுக் கொடுக்கப்படுகிறது. திருமறை குர்ஆன் சொல்கிறது, மய்யுதில்லாஹ வ ரசூலஹு யத்ஹுலுஹு ஜன்னாத்தின் தஜ்ரீ மின் தஹ்திஹல் அன்ஹார். யார் அல்லாஹ்வுக்கும் அவருடைய தூதருக்கும் கட்டுப்பட்டு நடக்கிறார்களோ அவர்களை அல்லாஹ் சொர்க்கத்தில் அல்லாஹ் தஆலா நுழைப்பான். அதே போன்று அமையாசில்லாஹ வ ரசூலஹு வ யதஅத்த ஹுதூதஹு யத்ஹுலுஹு நாரா. யார் அல்லாஹ்வுக்கு மாறு செய்து அவன் தூதருக்கு மாறு செய்து அவனுடைய வரம்புகளை மீறி நடப்பார்களோ அவர்களை அவன் அல்லாஹ் நரகத்தில் நுழைய செய்வான் என்ற இரண்டு அடிப்படைகளை திருமறை குர்ஆன் நமக்கு சொல்கிறது. அல்லாஹ்வுக்கும் அவன் தூதருக்கும் கட்டுப்பட்டு நடந்தவர்கள், அவன் சொன்ன அடிப்படையில் நடந்தவர்கள் சொர்க்கத்துக்கு செல்வார்கள் என்றும், அல்லாஹ்வுக்கும் அவனுடைய தூதருக்கும் மாறு செய்து நடந்தவர்கள் நரகத்திற்கு போவார்கள் என்றும் அல்லாஹ் தஆலா நமக்கு சொல்கிறார். இந்த அடிப்படைத்தான் நம்முடைய கல்வியகத்தில் கற்றுக் கொடுக்கப்படுகிறது. அல்லாஹ்வும் அவருடைய தூதரும் சொன்ன வழிகாட்டும் முறைகள் என்ன, எந்த முறையில் நாம் நடந்தால் மறுமை நாளில் சொர்க்கத்தை நாம் அடைய முடியும், எந்த வழியில் நாம் நடந்துவிட்டால் நரகத்திற்கு போக நேரிடும் என்பதை திருமறை குர்ஆனின் அடிப்படையிலும் ஆதாரபூர்வமான நபிமொழிகளின் அடிப்படையிலேயும் இங்கே கல்விகள் கற்றுக் கொடுக்கப்படுகிறது. இந்த அடிப்படையான கல்வியை கற்றுக்கொண்டவர்கள் அவர்களுக்கு இரண்டு விதமான முக்கியமான கடமைகள் உண்டு. மற்ற ஜமாத்தை விடவும் நாம் தனித்து குர்ஆன் ஹதீஸின் அடிப்படையில் உள்ள திருமறை குர்ஆனுடைய கல்வியை, நபிமொழியின் கல்வியை படித்த நமக்கு மாணவிகளுக்கு ரெண்டு கடமைகள் உண்டு. ஒன்று, அந்த கல்வியின் அடிப்படையில் நாம் செயல்பட வேண்டும், எதை படித்தோமோ அதன்படி நடக்கணும். இரண்டாவது, நாம் எதை படித்திருக்கிறோமோ அந்த கல்வியை அடுத்தவர்களுக்கும் கற்பித்து கொடுக்க வேண்டும். நம்ம படித்ததையும் அடுத்தவர்களுக்கு சொல்ல வேண்டும். ஏன்னா நம்ம படித்த கல்வி என்பது நமக்கு மட்டும் சொந்தமான கல்வி அல்ல. என்னுடைய வீட்டுக்கு, என்னுடைய சொந்த தேவைகளுக்கு அதற்காக படித்த கல்வி அல்ல. இந்த கல்வி என்பது மறுமை நாளில் வெற்றியை அடையக்கூடிய ஒரு கல்வி, அது மக்களுக்கும் தேவையான கல்வி. திருமறை குர்ஆன் சொல்லும் போது நாம் படித்திருக்கக்கூடிய திருமறை குர்ஆனுடைய கல்வியை ஹுதன் லின்னாஸ், மனிதனுக்கு வழிகாட்டக்கூடியது என்று இந்த திருக்குர்ஆனை சொல்கிறது. அதைத்தான் நம்ம படித்திருக்கிறோம்.
மனிதர்கள் அனைவர்களுக்கும் வழிகாட்டக்கூடிய கல்வியை படித்திருக்கக்கூடிய நாம் அதை நான் மட்டும் செயல்படுத்துவேன் என்று நிறுத்தி விடாமல் அதை அடுத்தவர்களிடத்திலேயும் எடுத்து சொல்ல வேண்டிய, அடுத்தவர்களுக்கு கற்றுக் கொடுக்க வேண்டிய கடமை படித்தவர்கள் ஒவ்வொருவர்களுக்கும் உண்டு. இதை திருமறை குர்ஆன் இறை தூதர்களுக்கு இந்த அடிப்படையை சொல்லித் தருகிறது. இறை தூதர்கள் எதற்காக உலகத்திற்கு வந்தார்கள்? இன்றைய உலகத்தில் இருக்கக்கூடிய அந்த மக்கள் அல்லாஹ்வுக்கும் அவன் காட்டித் தந்த வழிமுறைகளுக்கும் மாற்றமாக நடக்கின்ற பொழுது அவர்களை சீர்திருத்துவதற்காக அல்லாஹ் தஆலா தன்னுடைய வழிகாட்டுதலை நபிமார்களுக்கு கொடுத்தார். இந்த உலகத்திலே வருகை தந்த நபிமார்கள் அங்க ஷிர்க்கு, பிதஅத் இவைகளை எல்லாம் கண்டவர்கள் தன்னுடைய வாழ்நாள்ல நம்ம ஷிர்க்கின் பக்கம் போகக்கூடாது, நம்ம அல்லாஹ் சொன்ன அடிப்படையில் நடந்து கொள்ளணும் அப்படின்னு அவர்கள் மட்டும் அந்த பணியை செய்து விட்டு போய்விடவில்லை. அவங்க ஷிர்க்கை விட்டும் ஒழுங்கி இருந்தாங்க, அல்லாஹ் சொன்ன அடிப்படையில் நடக்கவும் செய்தார்கள். அதற்கு அடுத்து முக்கியமாக அல்லாஹ் சொன்ன அந்த செய்திகளை அடுத்தவர்களுக்கும் கற்றுக் கொடுத்தார்கள், சொல்லிக் கொடுத்தார்கள். இப்படி நடக்க வேண்டும் என்ற கட்டளையை சொன்னார்கள். திருக்குர்ஆன் சொல்கிறது, யா அய்யுஹர் ரசூல் பல்லிக் மா உன்சில இலைக மிர் ரப்பிக் வ இல்லம் தஃஅல் ஃபமா பல்லக்த ரிசாலத்தஹு. திருக்குர்ஆன் நபிமார்களை பார்த்து சொல்கிற இறை தூதர்களே, நீங்கள் உங்கள் இறைவனிடத்தில் இருந்து வந்தவைகளை எடுத்து சொல்லிவிடுங்கள், எதையும் மறைச்சு வச்சிடாதீங்க. நீங்க படித்ததை, நீங்க தெரிந்ததை, அல்லாஹ்விடத்தில் இருந்து கிடைத்ததை எடுத்து எல்லா மக்களுக்கும் சொல்லிவிடுங்கள். அப்படி சொல்லவில்லையானால் நீங்கள் தூதுத்துவத்தை முழுமையாக்கவில்லை என்ற பொருளாகிவிடும். உங்களை எதற்காக வேண்டி இங்கே நான் அனுப்பினேனோ அந்த கடமையை நீங்க ஒழுங்கா செய்யவில்லை என்று வந்துடும். அதனால் உங்களுக்கு சொன்ன அத்தனை விஷயத்தையும் நீங்கள் மக்களிடத்தில் சொல்லிவிடுங்கள். இது திருக்குர்ஆன் இறை தூதர்களுக்கு சொல்கிறது. உங்களுடன் மட்டும் அந்த கல்வியை வைத்து விடாமல் எல்லா மக்களிடத்திலையும் கொண்டு போய் சேருங்கள். இந்த உலகத்தில் நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம், நம்ம படித்திருக்கிறோம், திருக்குர்ஆனை பார்க்கிறோம், நபிமொழிகளை பார்க்கிறோம். ஆனா ஊரில் இருக்கக்கூடிய மக்களுடைய நடவடிக்கைகளை பார்க்கிறோம். இப்போ உதாரணத்திற்கு தொழுகை, நாம் தொழக்கூடிய தொழுகை முறை நபிமொழிகளில் எப்படி இருக்கு? ரசூலுல்லாஹ் எப்படி தொழுதாங்க? அல்லாஹு அக்பர் என்று சலாம் சொல்லும் வரையிலேயும் நபிகளார் எப்படி தொழுதார்கள் என்று நபிமொழிகளில் இருக்கு. புகாரியில் இருக்கு, முஸ்லீமில் இருக்கு, மற்ற நபிமொழி நூல்களிலும் இருக்கு. அதையெல்லாம் நம்ம படிக்கிறோம். ஆனால் ஊரினுடைய மக்கள் எல்லாம் எப்படி தொழுகிறார்கள்? ஒருத்தர் ஷாஃபி என்ற ஒரு முறையில் தொழுகிறார், ஒருத்தர் ஹனஃபி என்ற ஒரு முறையில் தொழுகிறார். இப்படி தொழுகும் போது அவர்களுக்கு சொல்ல வேண்டிய கடமை நமக்கு இருக்கு. இப்படியெல்லாம் அல்லாஹ்வின் தூதர் அவர்கள் தொழுகை முறையை உங்களுக்கு காட்டித்தரல. புகாரியினுடைய அறிவிப்புல சல்லு கமா ரஅய்துமூனி உஸல்லி, நபிகளார் சொல்லுகிறார், என்னை எவ்வாறு தொழக் கண்டீர்களோ அவ்வாறு தொழுங்கள். ஷாஃபியை எவ்வாறு தொழக் கண்டீர்களோ அவ்வாறு தொழுங்கள்னு சொல்லல. அபூ ஹனீஃபாவை எவ்வாறு தொழக் கண்டீர்களோ அவ்வாறு தொழுங்கள் என்று சொல்லல. ஊர் மக்களை எப்படி பார்த்தீர்களோ அப்படி தொழுங்கள் என்று சொல்லவில்லை. ஊர் ஜமாத் எப்படி தொழுகிறார்களோ அப்படி தொழுங்கள் என்று அல்லாஹ்வின் தூதர் அவர்கள் சொல்ல. அல்லாஹ்வின் தூதர் ஒரு தொழுகை முறையை காட்டியிருக்கிறார்கள். அந்த முறையின் அடிப்படையில் உங்களுடைய தொழுகை அமைய வேண்டும். படிக்கிறோம், குர்ஆன் ஹதீஸில் இருந்து நாம் தெரிந்து கொள்கிறோம். இதை மக்களிடத்தில் போய் பார்க்கின்ற பொழுது அவர்கள் அதற்கு மாற்றமா நடக்கிறார்கள். நபிகளார் சொல்லாத முறையில் சொல்றாங்க. உதாரணத்திற்கு அத்தஹியாத்தில் தன்னுடைய கைகளை எப்படி வைக்கணும்? இரு கைகளையும் தொடையின் மீது வைத்து எல்லா விரல்களையும் மடக்கி ஆட்காட்டி விரல்களில் அசைத்து கொண்டிருக்கணும். இது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னது. நடைமுறையில் நீங்கள் போய் பாருங்க. ஷாஃபி மதுஹபாக இருந்தால் என்ன செய்யறாங்க? அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லல்லாஹ்னு உயர்த்திட்டு அப்படியே வச்சுக்கிடுவாங்க. ஹனஃபி மதுஹபாக இருந்தால் இல்லல்லாஹ்னு சொல்லும்போது கீழே போட்டுருவாங்க. இப்படி எல்லா தொழுகை முறையிலையும் பரவலாக எல்லா மக்களும் செய்கிறாங்க. இதற்கு ஒரு இட்டுக்கட்டப்பட்ட ஹதீதாவது ஆதாரம் இருக்குதான்னா ஒன்றும் கிடையாது. அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லல்லாஹ்னு உயர்த்தி இல்லல்லாஹ்னு கீழே போடுவதற்கோ அல்ல அந்த நேரத்தில் உயர்த்தி கையை நீட்டி கொண்டு இருப்பதற்கோ ஒரு பலகீனமான ஹதீஸ், ஒரு இட்டுக்கட்டப்பட்ட ஹதீஸ் கூட கிடையாது. அப்ப எந்த விதமான ஹதீஸும் ஆதாரமும் இல்லாமல் முன்னோர்கள் சொன்னார்கள், மூதாதையர் சொன்னார்கள், எல்லா பழக்க வழக்கங்களும் இப்படித்தான் இருக்குன்னு நடக்கும்போது அவர்களிடத்தில் சொல்ல வேண்டிய கடமை நமக்கு உண்டு. நபிகளார் அவர்கள்
மக்களை எல்லாம் சீர்திருத்தியதற்கு பிறகு சொன்னார்கள், எந்த ஒரு நபியாக இருந்தாலும் ஹவாரியுங்கள், அஸ்ஹாப் 2 பேருக்கு நபிமார்களுக்கு வருவாங்க. எப்படி அபூஜஹில், உத்பா, ஷைபா போன்ற எதிரிகள் இருக்கிற மாதிரி உற்ற தோழர்கள் ஹவாரியுன்கள் இருப்பாங்க. அஸ்ஹாபுன் நண்பர்கள், தோழர்கள், சாதாரண தோழர்களும் இருப்பாங்க. அவங்க யஹ்தூன பி சுன்னத்திஹி வ யக்ததூன பி அம்ரிஹி, அல்லாஹ்வின் தூதருடைய சுன்னத்துகளை அப்படியே பின்பற்றுவாங்க, அவங்களுடைய கட்டளையை அப்படியே ஏற்று நடப்பாங்க. அப்படிப்பட்ட உற்ற தோழர்கள், அவருடைய நண்பர்களை அல்லாஹு தஆலா நபிமார்கள் எல்லாருக்கும் ஏற்படுத்தி கொடுப்பான். எதிரிகள் இருக்கிற மாதிரி அப்படியே பின்பற்றக்கூடிய ஒரு நல்ல தோழர்களை அல்லாஹ் உருவாக்கி கொடுக்கிறான். அதற்கு பிறகு சும்ம தஹ்லுஃபு மின் பஅதிஹி ஹுலூஃபுன், இதற்கு பிறகு ஒரு கூட்டத்தினர்கள் உருவாகுவார்கள். ரசூலுல்லாஹ் காலத்தில் அல்லாஹ்வின் தூதர் கட்டளை அப்படியே பின்பற்றி நடக்கிற ஒரு கூட்டம், நபிகளாருடைய காலத்துக்கு பிறகு ஒரு கூட்டம் வருவார்கள். அவர்கள் யஃபஅலூன மா லா யுமரூன், அவங்கள்ட்ட இருக்கிறது அவர் கட்டளையிடப்படாததை அவர்கள் செய்வார்கள். அல்லாஹ்வின் தூதர் கட்டளை இருக்காது, அவருடைய வழிகாட்டுதல் இருக்காது, திருக்குர்ஆனுடைய போதனைகள் இருக்காது. இவர்கள் என்ன செய்வார்கள் என்றால், எது ஏவப்படலையோ அதையெல்லாம் செய்து கொண்டு இருப்பார்கள். நபிகளார் காட்டித்தராத, நபிகளார் சொல்லித்தராத இவைகளை எல்லாம் அவர்கள் நடைமுறைப்படுத்துவார்கள். இது நபிகளார் நமக்கு சொல்லியிருக்க. இந்த மாதிரி ஒரு கூட்டம் உருவாகும். இது நிறைய இருக்கிறாங்க. சுன்னத் என்று, இது நஃபில் என்று, இது முஸ்தஹப் என்று, அல்லாஹ்வின் தூதருடைய வழிகாட்டுதல் என்று தெரியாத, அறியாத, நபிகளார் கட்டளையிடாததை எல்லாம் செய்யக்கூடியவர்கள். இதுல நீங்கள் நிறைய ஹஜ்ஜினுடைய மாதத்தில் பார்க்கலாம், ரமலானுடைய மாதத்தில் பார்க்கலாம், ரமலானுடைய செயல்பாடுகளை நீங்கள் பார்க்கலாம். இப்போ உதாரணத்துக்கு ஒரு இதை சொல்லுங்க, அல்லாஹ்வின் தூதர் அவர்கள் நோன்பு துறக்கும் போது தாமதம் இல்லாமல் நோன்பு திறக்க சொன்னாங்க. ஆனா நீங்க பார்த்தீங்கன்னா சூரியன் மறைந்த உடனே நோன்பு திறக்கணும். ஆனா பேணுதல் என்ற பேரில் 5 நிமிஷம் லேட்டா தான் வாங்க சொல்றாங்க, நோன்பு திறக்கிறாங்க. இது நபிகளார் சொன்னதா, நபிகளார் காட்டி தந்ததா? நபிகளாரினுடைய சொல்லுக்கு நேரடி எதிரானது. லா யஸாலுன் நாஸு பி கைரின் மா அஜ்ஜலுல் ஃபித்ர், நோன்பு திறப்பதை விரைவுபடுத்தும் காலமெல்லாம் மக்கள் நன்மையில் இருக்கிறார்கள். தாமதப்படுத்தாம டயத்துக்கு தொழுதாண்டா நன்மையில் இருக்கிறார், இல்லை என்று சொன்னால் அவர்கள் நன்மையில இல்லை. இது புகாரியில் இடம்பெறும் செய்தி. நோன்பு திறப்பதை தாமதப்படுத்தக்கூடாது, ஆனாலும் படுத்து கொண்டு இருக்கிறார். அதே மாதிரி நோன்பு திறக்கும்போது நைட்ல போகும்போது பாருங்க, நவாயித்து சோமகதின் அன்னதாயி பர்லி ரமலான ஹாதிஹி சனத்தி லில்லாஹி தாலா அப்படின்னு ஒரு நியத்தை வரை சொல்லி கொடுப்பாங்க. எப்போ? இரவு தொழுகை முடிந்த உடனேயே பல பள்ளிகள்ல இப்படி சொல்லுங்க. ரசூலுல்லாஹ் யஃபாலூன மா லா யுமரூன், அவர்களுக்கு ஏவப்படாததை எல்லாம் செய்வார். எந்த நபி மொழியில் இப்படி இருக்கு? நவாயித்து சோமகதின், நபிகளார் எங்க சொன்னாங்க? ரசூலுல்லாஹ் நோன்பு பிடிக்கலையா? சுன்னத்தை நோன்பு வைக்கலையா? வரலாறு நோன்பு வைக்கலையா? ரமலான் முழுவதும் நோன்பு வைக்கலையா? ஒரு வருடமா வச்சாங்க. எத்தனை வருடங்கள் அவர்கள் வைத்திருந்தாங்க? மதீனாவுக்கு வந்ததில் இருந்து எல்லா வருடங்களையும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ரமலானுடைய நோன்பு வைத்தார்களா இல்லையா? அப்ப அந்த நோன்புல என்றைக்காவது இப்படி ஒரு நியத்தை சொல்லி தந்தாங்களா? இல்ல. இப்படி எல்லாம் ஒரு கூட்டம் வரும்போது படித்த கல்வியை தெரிந்த நாம் என்ன செய்யணும்? அவங்கள்ட்ட போய் சொல்லணும். நபிமார்கள் இந்த உலகத்திற்கு அனுப்பப்பட்டதின் அடிப்படையே கேட்ட செய்திகளை, அவர்களுக்கு தெரிந்த செய்திகளை அடுத்தவர்களுக்கு எடுத்து சொல்லணும் தான். அப்படி சொல்லலண்டா நிச்சயமாக அவர்கள் அல்லாஹ்வுடைய கட்டளையை சரியா நிறைவேற்றவில்லைன்னு அர்த்தம். நபிகளார் அதனால்தான் ஹஜ்ஜத்துல் விதாவில் எல்லா மக்களையும் ஒன்றிணைத்து கேட்டாங்க, அலா ஹல் பல்லக்து, நான் அனைத்து விஷயத்தையும் உங்களுக்கு சொல்லிவிட்டேனா? மக்கள் அனைவர்கள்ட்ட நான் எதையாவது நான் மறைச்சிருக்கிறேனா? அல்லாஹ் சொன்ன எந்த செய்தியா மறைத்திருக்கனா? என்னை கண்டித்து, நபியை கண்டித்து வந்த செய்தியை கூட நபிகளார் சொல்லி இருக்கிறார். உன்னுடைய மனைவிமார்களின் திருப்திக்காக வேண்டி நான் ஹலாலாக்கியதை நீ எப்படி ஹராமாக்கலாம்? அல்லாஹ் கண்டிக்கிறான், நபியை கண்டிக்கிறான். அந்த வசனத்தை கூட மக்களுக்கு சொன்னாங்க. ஒரு வசனத்தையும் ஒரு செய்தியையும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மறைக்கல, அனைத்தையும் அப்படியே எடுத்து சொன்னாங்க. யாருக்கும் பயப்படல. திருக்குர்ஆன் சொல்கிறது, ஃபஸ்தஅ பிமா துமர், உமக்கு கட்டளையிட்டதை தயவு தாட்சணையும் இன்றி, ஒளிவு மறைவு இன்றி எடுத்து சொல்லிவிடுங்கள். எதையும் மறைக்க கூடாது. மக்கள்கிட்ட இதை சொன்னா எதுவும் நினைத்துருவார்களோ, இதை சொன்னால் திட்டி விடுவார்களோ,
இதை சொன்னால் அடிப்பார்களோ, இப்படியெல்லாம் எந்த காலத்திலையும் பயந்துடாதீங்க. நீங்கள் எதை படித்தீர்களோ, எது உண்மையானதோ, எது சத்தியமானதோ அதை மக்களிடத்தில் கண்டிப்பா நீங்கள் எடுத்து சொல்லணும். இதைத்தான் அல்லாஹ் தஆலா நபிமார்களுக்கு சொல்லுகிறார். ஒரு காலகட்டத்தில் இருந்து இப்போ குறைந்து விட்டது. ஒரு கால விரலை அசைத்தால் விரலை உடைத்து ஹவுல்ல கொண்டு போய் எல்லாம் முக்கி போட்டிருக்கிறார்கள், அடித்து தூக்கி எரிந்திருக்கிறார்கள். இப்படியெல்லாம் ஒரு காலம் இருந்தது. அதற்காக வேண்டி நபிமொழியில் இருக்கக்கூடியதை மறைப்பதற்கு யாருக்கும் அதிகாரம் இல்லை. அல்லாஹ்வின் தூதர் எதை சொன்னார்களோ அதை தெளிவாக மக்களிடத்தில் சொல்ல வேண்டும். எதை நாம் படித்தோமோ அதை மக்களிடத்தில் போய் சொல்லணும். உதாரணத்துக்கு நீங்கள் எடுத்துக்கொண்டால் ஒவ்வொரு ஊர்லையும் நீங்கள் பார்த்தீர்களேயானால் தர்காக்கள் நிறைந்து வழிகிறது. இப்போ ஊர் முழுவதும் நிறைய தர்காக்கள் இருக்கு. தமிழ்ல ஒரு பழமொழி சொல்லுவாங்க, கோயில் இல்லாத ஊர்களில் குடியிருக்காதீங்க அப்படின்னு அவங்களுடைய பழமொழி. நம்ம பழமொழி என்ன, தர்கா இல்லாத ஊரில் குடியிருக்காதீங்க மாதிரி. அங்கங்க நிறைய தர்கா இருக்கு. இப்போ நம்ம நபிமொழியை படிக்கிறோம், சஹீ முஸ்லிமில் இருக்கும் நபிமொழியை படிக்கிறோம். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன சொன்னாங்க, வலா கபுரன் முஸ்ரிஃபன் இல்லா சவ்வைதஹு, உயரமாக இருக்கும் எந்த கபரையும் தரைமட்டம் ஆக்காமல் விட்டுவிடாதே அப்படின்னு நபிமொழி, ஆதாரபூர்வமான நபிமொழி சஹீ முஸ்லிமில் பதிவு செய்யும். இதை படிச்சுட்டு நம்ம ஊர்ல போறோம், நிறைய தர்காக்கள் இருக்கு, அங்க போய் நின்றுட்டு இதை போய் சொன்னோம்னா தர்கா பூரா உடைக்கணும் அப்படின்னு நபிகளார் சொன்னானா விடுவானா மிதிப்பானா அப்படின்னு பயப்படக்கூடாது. ஃபஸ்தா பிமா தூமர், உமக்கு என்ன ஏவப்பட்டதோ அதை ஒளிவு மறைவு இல்லாம தெளிவா சொல்லி. இது திருமறை குர்ஆன் சொல்லு. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நம்ம இங்க தர்கா இதை சொல்றதுக்கு கொஞ்சம் நமக்கு ஒரு பயம் ஏற்படுது, உடைக்கிறேன்னு சொன்னோம்னா என்ன ஆக போதோன்னு. இப்போ பரவாயில்ல. ஆரம்ப காலத்தில் நினைத்து பாருங்க, ஏகத்துவத்தினுடைய ஆரம்ப காலத்துல தர்காவை பற்றி எதிர்த்து பேசணும்னா பயங்கரமான பிரச்சனைகள், அடிதடிகள் எல்லாம் நடந்திருக்கு. நாகூர் தர்கா பகுதியில நம்ம இந்த கருத்தை சொல்லி இருக்கிறோம். டியூப் லைட்லாம் உடைக்கப்பட்டது, தூக்கி எறியப்பட்டது. அதனால நம்ம மறைச்சிடக்கூடாது. திருக்குரான் எது ஏவப்பட்டதோ அதை சொல்லுங்கள். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மக்காவுல ஏகத்துவ கொள்கையை பிரச்சாரம் செய்கின்ற பொழுது அங்க எப்படி நடைமுறை இருந்தது? அவங்க வணக்க வழிபாடுகள் எத்தனை? அல்லாஹ் ஒருவனை மட்டும் வணங்கப்பட வேண்டிய அதற்காக கட்டப்பட்ட காபத்துல்லாவுல 360 சிலைகள் இருந்துச்சு. சிலை வணக்க வழிபாடை கடுமையாக எதிர்த்த இப்ராஹிம் நபியையே சிலையாக்கி உள்ளதுக்கு வச்சிருந்தாங்க. இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை வச்சிருந்தாங்க, மரியம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை வச்சிருந்தாங்க. இவ்வளவு சிலைகளை எல்லாம் நிறைத்து வைத்திருந்த அந்த இடத்துல தான் ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, லா இலாஹ இல்லல்லாஹ், வணங்குவதற்கு தகுதியானவன் அல்லாஹுவை தவிர யாரும் கிடையாது, எல்லாம். எப்படி சொல்லல, அல்லாஹுவையும் வணங்குங்களே, ஏன் இதை மட்டும் வணங்குகிறீர்கள், அல்லாஹ் ஒருவன் இல்லையா அப்படி சொல்ல அல்லாஹ் எல்லாம் தப்பு, அல்லாஹ் ஒருவன் தான் கரெக்ட், அல்லாஹ் ஒருவனை மட்டும்தான் வணங்கணும். இதை சொன்னதுதான் அவங்களுக்கு பயங்கரமான எதிர்ப்புகளையும் கோபத்தையும் ஏற்படுத்தியது. இந்த கடும் எதிர்ப்புக்கு மத்தியிலையும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த கொள்கையிலிருந்து விலகவில்லை, சொல்வதிலிருந்து விலகல. அடி வாங்கினாங்க, உதவி வாங்கினாங்க, ஊரை விட்டு விலக்கப்பட்டார்கள், பல நபித்தோழர்கள் கொல்லப்பட்டார்கள். ஆனாலும் இல்லை, எதை நம்ம தெரிந்தோமோ அல்லாஹ்ட்டேந்து எது வந்ததோ அதை அப்படியே நாம் சொல்லிவிடணும். அதுல பயப்படக்கூடாது, இந்த பயப்படுற வேலைகள் இருக்கக்கூடாது. எது சரியானதோ அதை மக்களிடத்தில் தெளிவாக நீங்கள் சொல்லிவிடுங்கள். படித்த நபிமொழியின் அடிப்படையில் எது சரியானதாக அல்லாஹ்வும் தூதரும் நமக்கு காட்டி தந்திருக்கிறார்களோ அதை சொல்லணும். இறை தூதர்கள் அந்த பணிகளை செய்திருக்கிறார்கள். அதனால்தான் அவர்கள் கடுமையான முறையில் வேதனை செய்யப்பட்டிருக்கிறாங்க. வயக்லூனல் அன்பியா, நபிமார்களை இறை தூதர்களை கொண்டார்கள். எதுக்கு? அந்த ஓரிரை கொள்கையை சொன்னதற்காக. திருமறை குர்ஆன் சொல்லி ஏராளமான நபிமார்கள் கொல்லப்பட்டதற்கெல்லாம் காரணம் இந்த ஓரிரை கொள்கையை தெளிவாக மக்களிடத்தில் எடுத்து சொன்னதுதான். இதுதான் நபிமார்கள் நமக்கு சொல்லிக் கொடுத்திருக்கக்கூடிய பாடம். அந்த பாடத்தின் அடிப்படையில் படித்ததை எந்த ஊர்ல என்ன தவறுகள் நடந்தாலும் அதை கரெக்டா நம்ம சொல்லணும். யாரும் இப்படி நினைத்துருவார்களோ அப்படி நினைத்து விடுவார்களோ என்று நீங்க நினைக்காதீங்க. படித்த கல்வியை சொல்லுங்க. இதுக்கு அன்னை ஆயிஷா சித்திகா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களுடைய வாழ்நாளில் நடந்த ஒரு சம்பவம் நீங்கள் பாருங்க, சஹீஹ் முஸ்லிமில் இடம்பெற்றிருக்கிறது. சாத் இப்னு அபீ வக்காஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் இறந்த போது சொர்க்கவாதியாக ஒருவர்,
அவரை பள்ளியாசலின் உள்ளே வைத்து தொழுவீங்க அப்படின்னு ஆயிஷா நாயகி அவர்கள் சொல்றாங்க. உடனே பள்ளியாசல்ல உள்ள போய் ஜனாசாவை எப்படி வைக்கிறது? வான்கரன் நாஸ், மக்கள் எல்லாம் மறுத்தார்கள். அந்த மக்கள்ல யாரெல்லாம் இருக்காங்கன்னா நபி தோழர்கள் கூட இருக்கிறாங்க. மக்களுடைய எதிர்ப்புகள் எல்லாம் வருது. ஆயிஷா நாயகி அப்படியா, அப்படின்னா பரவாயில்ல, வெளியிலேயே வச்சு தொலை வச்சுக்கிறீங்க அப்படின்னு சொல்லல. அழகான ஒரு வார்த்தையை சொன்னார்கள், மா அஸ்ரா மா நசியன் நாஸ். மக்கள் மறந்துவிட்ட ஒரு விஷயத்தில் ஏன் அவசரம் காட்டுகிறார்கள்? நினைவாற்றல் அப்படிப்பட்டவர்கள் ஆயிஷா நாயகி அவர்கள். உங்கள் முன்னாடி ஒரு சம்பவம் நடந்திருக்கு, அதை நீங்க மறந்துட்டீங்க. மறந்துட்டு அவசரமான ஒரு கருத்தை சொல்லுகிறீர்கள், ஜனாசாவை பள்ளியில் வைக்கக்கூடாது. மா சல்லா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அலா சுஹைல் பின் பைலா இல்லா ஃபில் மஸ்ஜித். சுஹைல் பின் பைலா என்ற நபித்தோழருக்கு அல்லாஹ்வின் தூதர் அவர்கள் பள்ளியாசலில் தான் தொழு வைத்தார்கள். இப்படி ஒரு சம்பவம் நடந்திருக்கு, அதை நீங்க மறந்துட்டு சாத் இப்னு அபீ வக்காஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை பள்ளியில் வைப்பதற்கு ஏன் கூடாது என்று மறுக்கிறீர்கள்? அவசரப்படுறீங்க. மக்கள் மறுத்தாலும், மக்கள் தெரியாமல் சொன்னாலும், ஆயிஷா நாயகி அவர்கள் படித்த அந்த கல்வியை, நபிகளாரிடத்திலிருந்து பெற்ற அந்த கல்வியை அந்த மக்கள்கிட்ட எடுத்து சொல்கிறார்கள். அதனால்தான் இன்று நாம் ஜனாசாவை பள்ளியில வைத்து தொலை வைக்கிறோம். நபிகளாரினுடைய அந்த செயலை, நபிகளாரிடத்திலிருந்து படித்த இதை நமக்கு சொல்லிக் கொடுத்ததுனால தான் நமக்கு தெரிகிறது. அந்த நேரத்தில் எதிர்ப்பு வருகிறது என்று மறைத்து விட்டால் நிச்சயமாக நமக்கு அந்த கல்வியே கிடைக்காமல் போயிடும். ஏன்னா இந்த கல்வி எல்லா மக்களுக்கும் போய் சேர வேண்டிய ஒரு கல்வி நமக்கு மட்டும் உள்ளதல்ல. அதனால் எதை நாம் படித்திருக்கிறோமோ அதை கொண்டு போய் மக்களிடத்தில் நாம் எடுத்து சொல்ல வேண்டும் என்பதை நீங்கள் மனதில் வைத்துக் கொள்ளணும். அடுத்ததாக திருமறை குர்ஆன் ஒரு வாசகத்தை சொல்லுகிறது, இன்னமா அலைக்கல் பலாக் வ அலைனல் ஹிசாப். நபியே, உம்மீது கடமை எடுத்து சொல்வது, அவர்களை விசாரிப்பது நம்மீது கடமை. நம்மகிட்ட உருத்தங்கள் என்ன, 4 தடவை சொன்னேன், 5 தடவை சொன்னேன், இவெல்லாம் திருந்த மாட்டான் அப்படின்னு விட்டுட்டு போகக்கூடாது. எது சொல்லணும்னு நமக்கு கட்டளையிட்டதோ மக்கள்கிட்ட போய் சொல்லுங்க. அவங்க ஏற்கிறாங்க, ஏற்காம போறாங்க. யாருமே ஏற்க மாட்டேங்கிறாங்க, யாரும் கேட்க மாட்டேங்கிறாங்க. எதுக்கு போய் நான் பயான் பண்ணணும், எதுக்கு போய் நான் சொல்லணும் என்று நாம் எண்ணக்கூடாது. குர்ஆன் சொல்லுகிறது நபியை பார்த்து, உம்மது கடமை என்னன்னா, எடுத்து உனக்கு என்ன செய்தி அல்லாஹ் சொன்னானோ அதை போய் நீ சொல்லிடு. அவன் ஏற்கல அப்படின்னா நான் விசாரிச்சுக்கிருவேன், அவனுக்கு தண்டனையை நான் கொடுத்துக் கொள்வேன். இந்த அடிப்படையை நாம் வழங்கிக்கிறோம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் 13 ஆண்டு காலங்கள் மக்காவில் பிரச்சாரம் செஞ்சாங்க. எத்தனை பேர் வந்தாங்க? எவ்வளவு பேர் ஏகத்துவ கொள்கைக்கு வந்தாங்க? ரொம்ப விரைவிட்டு எண்ணக்கூடியவர்கள் விட்டுட்டாங்களா? இல்ல, வராட்டா பரவாயில்லை, இன்னொரு பகுதி மதீனாவுக்கு போய் சொல்லுவோம்னா மதீனாவில் போய் சொன்ன போதுதான் மக்கள் கூட்டம் கூட்டமா வந்தாங்க. அவன் ஏற்றுக்கொள்ளவில்லை. அபூஜஹில், உத்பா, ஷைபா போன்றவர்கள் 4 பேர் இருக்கத்தான் செய்வான். அதற்காக வேண்டி நாம் சொல்வதை விட்டுவிடக்கூடாது. நம்ம கடமை நிறைவேற்றணும். அல்லாஹ் கேட்பான், நீ இந்த கல்வியை கற்றாயே, எத்தனை பேர்கிட்ட போய் நீ சொன்ன? உன் பக்கத்து வீட்டில் இருந்தாங்க, எதிர் வீட்டில் இருந்தாங்க, எல்லா இல்லையும் சுற்றி எத்தனை பேர்கள் அல்லாஹ்வின் கட்டளைக்கு மாற்றமாக நடந்த போது அதை நீ சுட்டி காட்டினாயா, அதை நீ எடுத்து சொன்னாயா என்ற கேள்வி உங்களுக்கு இருக்கும். அதனால உங்கள் கடமையை நிறைவேற்றி விடுங்கள். அவர்கள் திருந்தினால் அவர்களுக்கு நன்மை, திருந்தாவிட்டால் அல்லாஹ் அவர்களை விசாரித்துக் கொள்வார். அதனால்தான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய இறுதி மூச்சு வரையிலேயும் இந்த செய்தியை போய் மக்கள்கிட்ட எடுத்து சொன்னார். அவங்களுடைய ரொம்ப நெருக்கத்திற்குரியவர்கள் அபு தாலிப் அவர்கள் இறக்கக்கூடிய காலகட்டத்தில் போய் எவ்வளவோ கெஞ்சினார்கள், கதறினாங்க. நீங்க ஒரே ஒரு வார்த்தை சொல்லுங்க, இந்த ஏகத்துவ கலிமாவை சொல்லுங்க, லா இலாஹ இல்லல்லாஹ்னு மட்டும் சொல்லுங்க, அதற்கு பிறகு அல்லாஹ்விடத்தில் நான் பரிந்து பேசுறேன், ஓரிரை கொள்கையை நீங்க ஏற்றுக்கொள்ளுங்கள் என்று கடைசி வரையிலையும் அவர்கள்ட்ட போய் சொன்னார். ஆனா சுத்தி இருக்கக்கூடிய கூட்டம் அபூஜஹில், உத்பா, ஷைபா போன்றவர்கள்லாம், இந்த சின்ன பையன் பேச்சை கேட்க போறியா, அல்லது உன்னுடைய தந்தை அப்துல் முத்தலிப் இருக்காரு அவர் பேச்சை கேட்க போறியா, யார் பேச்சை கேட்க போற, யார் கொள்கையில் இருக்க போற அப்படின்னு அவருங்க உஸ்பேத்தின உடனே அவர் கடைசியில் சொன்னார், அலா மில்லத்தி அப்துல் முத்தலிப், அப்துல் முத்தலிபின் மார்க்கத்தில் தான் நான் இறப்பேன்னு இறந்துட்டேன், ஒன்றும் செய்ய முடியல. ஆனாலும் சொன்னார். கடைசி வரை உயிர் போகக்கூடிய அந்த கட்டம் வரையிலேயும் அந்த செய்தியை மக்களிடத்தில் போய் தெளிவாக சொன்னாங்க ரசூலுல்லாஹ். இந்த கொள்கையில் இருந்தால்தான் மறுமையில் வெற்றி, எப்படியாவது சொல்லிவிடுங்கள் என்று பெரும் முயற்சியை எடுத்தார்கள்.
அல்லாஹ் தான் நாடியவர்களுக்கு தான் ஹிதாயத்தை தருகிறார் என்ற அடிப்படையில் அல்லாஹ் நாடவில்லை, உங்களுக்கு கிடைக்கல. அதனால் நாம் படித்திருக்கும் எந்த நல்ல கருத்துக்களாக இருந்தாலும் எல்லாரும் ஏற்றுட்டாதான் போய் சொல்வேன் அப்படின்னு சொல்லக்கூடாது. ஏற்பவர்களும் இருக்கலாம், பெரும் எண்ணிக்கையில் வருபவர்களும் இருக்கலாம், அல்லது நாம் மட்டுமே தனித்திருப்பதை போன்றும் இருக்கலாம். சில நபிமார்கள் மறுமை நாள்ல அவர்கள் மட்டும்தான் ஒரே ஒரு ஆள் வருவாங்க. அவங்க மனைவி ஏத்துக்கிறல, பிள்ளை ஏத்துக்கிறல, சொந்த பந்தங்கள் தாய் தந்தை ஏத்துக்கிறல, ஒருத்தராவது ஏத்திருக்கலாம். அப்படி கூட இல்லாம ஒரே ஒரு நபி கூட வருவார். அதனால அவர் சொல்லாமல் இருக்கல, எல்லாத்தையும் போய் சொன்னார். அதனால படித்ததை கண்டிப்பாக நாம் சொல்ல வேண்டும். சொல்லவில்லையானால் நாம் ஒரு குற்றவாளியாக நாம் ஆகிவிடுவோம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எத்தனை விஷயங்களை நமக்கு கற்றுக் கொடுத்திருக்கிறாங்க தெரியுமா? அவங்கள்ட்ட கிடைத்த அனைத்தையும், சஹீஹ் புகாரியில் ஒரு செய்தி இடம்பெறுகிறது, அல்லாஹ்வின் தூதர் அவர்கள் ஒரு துவாவை கற்றுக் கொடுக்கிறார். நம்ம ஐவேளை தொழுகையில கடைசியாக ஒரு 4 விஷயத்தை விட்டு பாதுகாப்பு தடுக்கிறாங்க. அல்லாஹும்ம இன்னி அஊது பிக மின் அதாபி ஜஹன்னம் வ மின் அதாபில் கபர் வ மின் ஃபித்னத்தில் மஹ்யா வல் மமாத் வ மின் ஷர்ரி ஃபித்னத்தி மஸீஹித் தஜ்ஜால். இந்த துவாவை கடைசியில கண்டிப்பா கேளுங்கள் நபிகளார் சொல்லியிருக்காங்க. இந்த துவாவை நபிகளார் கற்றுக் கொடுப்பார்களாம். கமாயு அல்லிமு சூரத்த மினல் குர்ஆன், குர்ஆனிலே அத்தியாயங்களை மக்களுக்கு எப்படி கற்றுக் கொடுத்தார்களோ அது மாதிரி இதையும் கற்றுக் கொடுப்பார்கள். நபிகளார் குர்ஆனுடைய வசனத்தை மட்டும் கேட்டுட்டு அதோடு அவர்கள் போயிடல, குர்ஆனுடைய வசனங்களையும் அழைத்து ஒவ்வொரு அத்தியாயத்தையும் தன்னுடைய தோழர்களுக்கு கற்றுக் கொடுத்திருக்கிறார். இது நமக்கு உண்டு. எத்தனை இவர்களுக்கு குர்ஆன் ஓத தெரியாது, அவர்களுக்கு ஓத சொல்லிக் கொடுங்க. நிறைய பேர்கள் மனனம் செய்யாமல் இருப்பாங்க, அதற்கு மனனம் செய்வதற்குரிய ஏற்பாடு செய்து கொடுங்க. பல துவாக்கள் அவங்களுக்கு நினைவில் இருக்காது, தொழுகையினுடைய துவாக்கள் எல்லாம் இருக்காது, அதை நீங்க கற்றுக் கொடுங்க. நீங்களாம் படிச்சுட்டீங்க, அவங்களுக்கு தெரியாது. பொதுமக்களை எடுத்துக்கொண்டால் அவர்கள் வேண்டுமென்றே செய்வதல்ல, அவர்களுக்கு அப்படி சொல்லப்பட்டிருக்கு, இதுதான் ஓதணும் அதுதான் ஓத வேண்டும் என்று மார்க்கம் சொல்லித்தராததை எல்லாம் அவர்கள் கத்திருக்கிறார்கள். எது சொல்லித்தரப்பட்டதோ அந்த துவாவை அல்லாஹ்வின் தூதர் அவர்கள் எப்படி ஒவ்வொரு சூறாவையும் அவர்களுக்கு கற்றுக் கொடுத்தாங்களோ அதே மாதிரி ஒவ்வொரு துவாவையும் எப்படி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கற்றுக் கொடுத்தார்களோ அதுபோன்று துவாக்களையும் குர்ஆனையும் கற்றுக் கொடுங்க. படித்து விட்டு நாம் போகும்போது கடைசியில் என்ன செய்வாங்க, படிக்கிற வரையிலையும் பயான்கள் எல்லாத்துக்கும் போவோம். அது முடித்ததற்கு பிறகு திருமணம் முடிந்து விடுகிறது, மாமனார் மாமியார்னு அதோட பிள்ளைகள் வந்து போயிடும். அப்படி இருக்கக்கூடாது. நாம் படித்த கல்வியை அடுத்தவர்களுக்கும் சொல்லி கொடுப்பதற்கு கூடுதல் முயற்சியை எடுக்கணும். மாமனார்கிட்ட மாமியார்கிட்ட அதனுடைய முக்கியத்துவத்தை எடுத்து சொல்லி கொஞ்ச நேரமாவது என்ன செய்ய வேண்டும், ஒரு மக்த மதர்சா நடத்துவதற்கு, ஒரு கல்வியகம் நடத்துவதற்கு, ஒரு பயானுக்கு போவதற்கு அதன் மூலமாக நீங்கள் சொல்லி கொடுத்தால் நபிகளார் நமக்கு எப்படி சொன்னாங்களோ அது மாதிரி மக்களிடத்தில் அந்த கல்வி பேசுவோம். இன்னொரு முக்கியமான ஒன்று, படித்தது மறக்காமல் இருக்கும். எந்த கல்வியை படித்தீர்களோ படித்து விட்டு அதை மூடிவிட்டு வேற பக்கம் நீங்க போயிட்டீங்கன்னா நிச்சயமாக உங்களுக்கு கண்டிப்பாக எல்லா கல்வியும் மறந்துவிடும். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குர்ஆனை பற்றி சொல்லுவது இஸ்ததகருல் குர்ஆன், குர்ஆனை திரும்ப திரும்ப ஓதிக்கொண்டு வாருங்கள். ஏன்னா அது சூழ் ஒட்டகத்தை போன்று உங்கள் உள்ளங்களில் இருந்து பறந்து போயிடும். திரும்ப திரும்ப என்ன செய்யணும், நினைவுபடுத்தி கொண்டே இருக்கணும். குர்ஆனை நீங்கள் சரியாக மனனம் செய்யவில்லை என்றால், அதை திரும்ப திரும்ப ஓதவில்லை என்றால் அது சர்ன்னு பறந்து போயிடும். எப்படி ஒட்டகங்கள் அந்த கயிறை கட்டி வச்சாலும் சூழ் ஒட்டகங்கள் எப்படி பிச்சுக்கிட்டு போவோமோ அதே மாதிரி போயிடும். குர்ஆனை திரும்ப திரும்ப ஓதுங்கள் என்று சொன்னார். இப்போ நீங்களே நினைவுபடுத்தி பாருங்கள், எத்தனையோ அத்தியாயங்கள் நீங்கள் மனப்பாடம் பண்ணியிருப்பீங்க, ஆனால் ஒரு அத்தியாயம் மட்டும் உங்களுக்கு மறக்கவே மறக்காது, சூரத்துல் ஃபாத்திஹா. ஏன் திரும்ப திரும்ப ஐவேளை தொழுகையிலையும் ஓதிக்கிட்டே இருக்கும். அதனால நடிச்சாம 1 மணிக்கு எழுந்து அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் அப்படின்னு ஓத சொன்னாலும் ஓதிடுவோம். அது மாதிரி தான் படித்ததை எத்தனை பேர்களுக்கு நீங்கள் சொல்லிக் கொடுக்கிறீர்களோ அந்த அளவுக்கு ஆழமா உங்களிடத்தில் பதியும். எத்தனை துவாக்களை எத்தனை முறை நீங்கள் சொல்லிக் கொடுத்தீர்களோ அந்த அளவுக்கு உங்களுக்கு தண்ணி மாதிரி பாடம் அதுல வரும். இதுல நிறைய நன்மைகளை அல்லாஹ் தஆலா வைத்திருக்கார். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவ்வளவு இதையும் எல்லா மக்களுக்கும் எல்லா தோழர்களுக்கும் சொல்லிக் கொடுத்திருக்கிறார். அடுத்தது நபிகளார் சொன்ன ஒரு நன்மையான ஒன்று என்ன தெரியுமா, மிகப்பெரிய நன்மைகளை குறைந்த நேரத்தில் அள்ளிக்கிட்டு போறது. ஹஜ்ஜுக்கு பணம் வேணும், உம்ரா போகிறதுக்கு பணம் வேணும், இதுக்கெல்லாம் பணம் இருந்தால்தான் செய்ய முடியும். அதெல்லாம் நிறைய நன்மைகள் கிடைக்கக்கூடியது. நமக்கு லேசா இந்த கல்வியின் மூலம் பெருமளவு நன்மைகளை நாம் பெற்றுக்கொள்ள முடியும்.
ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுகிறார்கள், மந்தல்ல அலா ஹைரின் ஃபலஹு அஜ்ரு ஃபாயிலி. ஒரு நன்மையான விஷயத்தை அடுத்தவர்களுக்கு நீங்கள் சொல்லிக் கொடுத்தால், காட்டி கொடுத்தால், அதை செய்தார் என்றால் அது போன்ற கூலி உங்களுக்கும் உண்டு. ஒருவரை தொழுகை ஒழுங்கு இல்லாமல் தொழுகிறார், நபிகளார் சொன்ன மாதிரி ஒரு பெண்மணியை நீங்க தொலை வச்சுட்டீங்கன்னா அவங்களுக்கு அல்லாஹ் எவ்வளவு நன்மை எழுதுகிறானோ அந்த நன்மை உங்களுக்கு உண்டு நபிகளார் சொல்றாங்க. அப்ப எவ்வளவு கிடைக்கும்? நம்ம ஒரு தடவை தொழுதா ஒண்ணுதான் பதிவாகும். இது மாதிரி எத்தனை பேர்களுக்கு நாம் சொல்லி கொடுக்கிறோமோ அத்தனை பேர்களுடைய நன்மைகளும் அப்படியே தொடர்ந்து வந்து கொண்டே இருக்கும். ரொம்ப இலகுவாக நன்மையை பெறும் ஒரு அற்புதமான வழி. அதனால தான் அந்த செய்தியை கொண்டு போய் எல்லாத்தையும் சொல்லுங்கன்றாங்க. ஹஜ்ஜத்தில் விதாவில் சொல்லுவோம், இங்கே வந்தவர்கள் வராதவர்களுக்கு போய் சொல்லிருங்க. நிறைய பேருக்கு வர ஆரம்ப இந்த செய்திகள் எத்தனை கேட்டிருக்கீங்க, அதை பூரா எல்லாத்தையும் போய் சொல்லுங்க. அப்ப நீங்க இங்கே படித்திருக்கக்கூடிய கல்வியை இங்கே படிக்க வராமல் எத்தனை மக்கள் இருக்கிறார்களோ அவர்கள்ட்ட கொண்டு போய் சேருங்க. இன்னொரு விஷயத்தை நபிகளார் அழகா சொன்னாங்க, ருப்ப முபல்லகின் அவ் ஆ மின் சாமியின். நேரடியாக கேட்பவரை விட அவரிடமிருந்து கேட்பவர் மிகவும் நினைவில் வைத்துக் கொள்வார். இப்போ நேர கேட்ட ஒரு ஆள் செய்தியை நீங்க அடுத்தவர்களிடத்தில் போய் சொன்னீங்கன்னா உங்களை விட அவர்கள் இந்த மார்க்க சட்டத்தை தெளிவாக மனனம் செய்து கொள்வார்கள், தெரிந்து கொள்வார்கள் என்று ரசூலுல்லாஹ் சொன்னாங்க. இது யாரை பார்த்து சொன்னாங்க? நபி தோழர்களை பார்த்து சொல்றாங்க. நபி தோழர்களாக இருக்கக்கூடிய நீங்கள் நேரடியாக கேட்குறீங்க, இதை நீங்கள் யாரிடத்தில் சொல்வீர்களோ அவர்கள் உங்களை விடவும் விவரமானவர்களாக தெளிவானவர்களாக தெரிந்து கொள்வாங்க. நபிகளாரினுடைய பொன்மொழி இருக்குது, ஜவாமியுல் கலீம் என்று சொல்வார்கள். குறைந்த வார்த்தையில் நிறைந்த பொருள் உள்ளது. ஒவ்வொரு காலகட்டத்திலையும் ஏற்படக்கூடிய பிரச்சனைகளுக்கு அந்த வார்த்தையில் இருந்தே சட்டத்தை நம்மால் விளங்க முடியும். நம்ம படித்தவர்களுக்கு ஏதோ ஒரு சாதாரண ஒரு வார்த்தை என்று நினைத்து அடுத்தவர்களை சொல்லியிருப்போம், அந்த வார்த்தையில் இருந்தே பல சட்டங்களை அவர்கள் சொல்லிவிடுவார்கள். நம்மை விட அவர்கள் தெளிவானவர்களாக புரிந்தவர்களாக இருப்பாங்க. இப்படி ஒவ்வொரு காலகட்டத்திலையும் யாரெல்லாம் கேட்டார்களோ அவர்கள் அடுத்தவர்களுக்கு சொன்னால் அவர்கள் நன்றாக புரிந்து கொண்டு மக்களுக்கு நல்வழிப்படுத்துவார்கள் என்பதையும் நபிகளார் சேர்த்தே சொல்லியிருக்கிறார். நம்ம ஒரு சாதாரண நபிமொழி என்று நீங்கள் என்ன செய்து விடாதீர்கள், அலட்சியமாக சொல்லாமல் இருந்து விடாதீர்கள். அதான் பல்லிகு அன்னி வலவ் ஆயா. ஒரே ஒரு செய்தியை நீங்கள் கேள்விப்பட்டாலும் என்ன செஞ்சிருங்க, உடனே எத்தி வச்சிருங்க. ஆயத்து தானே, ஒரு சின்னது தானே, விட்டுறாதீங்க. அதில் இருக்கக்கூடிய நன்மைகள் எவ்வளவோ, எத்தனை சட்டங்கள், எத்தனை பேர்களுக்கு நன்மை கிடைக்கும். இதை கொண்டு போய் அடுத்தவங்களுக்கும் சொல்லுங்கண்ணா. மாலிக் பின் ஹுவைரிஸ் ரலியல்லாஹு அன்ஹு தலைமையில் ஒரு இளைஞர் கூட்டத்தினர்கள் வந்து 20 நாள் தங்கியிருந்தாங்க. அவங்க அல்லாஹ்வின் தூதரிடத்தில் படித்து முடித்து போகும்போது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன சொன்னாங்க தெரியுமா? இர்ஜிஉ இலா அஹ்லீக்கும், உங்கள் குடும்பத்தினரிடத்தில் போய் சேருங்க. அகீமு ஃபீஹிம், அவர்களிடத்தில் இருங்க. வ அல்லிமூஹும் வ முரூஹும், அவர்களுக்கு இங்கே படித்ததை கற்றுக் கொடுங்கள், கட்டளையிடுங்கள் அப்படின்னு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி அனுப்புகிறாங்க. ஒரு இளைஞர் கூட்டம் 20 நாட்கள் அல்லாஹ்வின் தூதரிடத்தில் வந்து பாடம் படித்து திரும்பும் போது நபிகளார் சொன்னது அல்லிமூஹும், இங்கே படித்ததை உங்கள் குடும்பத்திற்கு கற்றுக் கொடுங்க. நீங்கள் இங்கே என்னவெல்லாம் செய்ய வேண்டும் என்று சொல்லப்பட்டதோ அதை அனைத்தையும் அவர்களுக்கு கட்டளையிடுங்க. அப்போ நம்ம இங்கே என்ன படித்தோமோ இவை அனைத்தையும் மற்றவர்களுக்கு என்ன செய்யணும், சொல்லி கொடுக்கணும். நமக்குள்ளே என்ன செஞ்சு விடக்கூடாது, வைத்து கொள்ளக்கூடாது. சிறைச்சாலையில் இருந்த யூசுப் அலைஹிஸ்ஸலாம் சிறையில் தான் மாட்டிகிட்டு இருக்கிறாங்க. அப்போது கூட தன்னிடத்தில் அல்லாஹ் வஹியாக சொன்ன அந்த செய்தியை அங்கு கூட சொல்லியிருக்கிறாங்க. 2 சிறைசாலியாக இருக்கக்கூடியவர்கள் கனவினுடைய விளக்கத்தை கேட்டபோது கனவின் விளக்கத்தை முதல்ல சொல்லலை யூசுப் நபி. யா சாஹிபை சிஜின் அர்பாபுன் முத்தஃபர்ரிகூன கைருன் அமில்லாஹுல் வாஹிதுல் கஹார். ஏராளமான கடவுள்கள் இந்த உலகத்தில் இருப்பது சிறந்ததா அல்லது அடக்கி ஆளக்கூடிய அல்லாஹ் ஒருவன் இருப்பது சிறந்ததா? சொல்லுங்க பார்ப்போம். நீங்க வணங்கி கொண்டு இருக்கிறீர்களே இந்த கடவுள்கள் எல்லாம் அஸ்மாவுன் இல்லா சம்மை துமுஹா வ அந்தும் வ ஆபாவுக்கும், நீங்களும் உங்களுடைய முன்னோர்களும் வைத்து கொண்ட வெறும் பெயர்கள் தான். ஒமா அன்ஸலல்லாஹு பிஹா மின் சுல்தான், அல்லாஹ் இதற்கு எந்த ஆதாரத்தையும் காட்டவில்லை. இனில் ஹுக்குமு இல்லா லில்லா, அதிகாரம் அனைத்தும் அல்லாஹ் ஒருவனுக்கு.
யூசுப் நபி எங்கள் சிறைச்சாலையிலையும் பாடம் நடத்துகிறாங்க. ஐயையோ உள்ளே வச்சுட்டாங்களே, எப்படா நமக்கு ஜாமீன் கிடைக்கும், எப்படா வெளியே விடுவான், என் பிள்ளைய எப்போ நான் பார்ப்பேன், என் பேரனை எப்போ பார்ப்பேன், என் குடும்பத்தை எப்போ பார்ப்பேன் அப்படிங்கிறது எல்லாருக்கும் இருக்கும். ஆனால் இறை தூதர்கள் அல்லாஹ்விடத்திலும் பெற்ற அந்த கல்வியை அப்போதும் கூட கற்றுக் கொடுக்கிறாங்க. இவைகளெல்லாம் நபிமார்கள் தன்னுடைய வாழ்நாளில் செய்தவை என்று திருமறை குர்ஆன் நமக்கு சொல்லுது. இது போன்று நிறைய செய்திகள், நாம் படித்தவைகளை அடுத்தவர்களுக்கு எடுத்து சொல்வதும் நம் மீது கடமை. நாமும் அதை பின்பற்றணும், நம்ம படித்ததை அடுத்தவர்களுக்கும் எடுத்து சொல்லணும். அந்த அடிப்படையில் நாம் படித்த சரியான உண்மையான கல்வியை நமக்கு வாய்ப்பு கிடைக்கும் எல்லா இடங்களிலேயும் எடுத்து சொல்லி இம்மையிலையும் மறுமையிலும் எல்லாம் வல்ல அல்லாஹ்வினுடைய அருளை பெற அல்லாஹ் தஆலா அருள் புரிவானாக. வாஹிர் தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும். இஸ்லாம் மற்றும் சமுதாய செய்திகளை அறிந்து கொள்ள தமிழ்நாடு தௌஹீத் ஜமாஅத் யூடியூப் பக்கத்தை உடனடியாக சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். மேலும் பெல் பட்டனையும் கிளிக் செய்து கொள்ளுங்கள்.